ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம், நித்தியத்தை குறித்து சொல்லப்படுகிற வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. எல்லா துக்கத்தையும் வேதனையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் செய்து முடிக்கின்றவர். மனிதனுடைய வாழ்க்கையிலே விதவிதமான துக்கம், வேதனைகள், மன சஞ்சலங்கள், கஷ்டங்கள். ஆண்டவருடைய வாக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறது, நான் உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன். உங்களுடைய துக்கம் எல்லாம் ஒளிந்து போகும், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நீங்கள் எதையெல்லாம் துக்கம் என்று நினைத்தீர்களோ அது எல்லாவற்றையும் நான் ஒழித்து கட்டுவேன். நீங்கள் மகிழ்வுடன் வாழ நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு, நம்முடைய துக்கத்தை கர்த்தர் ஒழிய பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடந்தால் போதும். நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கத்தை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். இந்த உலகம் நமக்கு பரிசளிக்கிறதை, இந்த உலகம் நமக்கு துக்கத்தை பரிசளிக்கிறது, ஆனால் ஆண்டவரோ நமக்கு மகிழ்ச்சியை பரிசளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தின்படி, இந்த நாள் முழுவதும் மாத்திரம், இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின்படி நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கஷ்டத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, ஒரு 7 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுக்க நான் காலையில இது நேரம் வரைக்கும் பல்வேறு வசனங்களை யோசித்துக் கொண்டே இருந்தேன். அதை நான் என்னுடைய மனதிலே வரிசைப்படுத்தினேன். நிறைய காரியங்கள் இருக்கின்றன. துக்கம் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு 7 காரியங்கள். முதலாவது, உலகத்திலே மனிதன் பணத்தின் மேல் ஆசை கொள்வதனாலே அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் வருகிறது. பண ஆசை ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை, துயரத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பணம் அவசியம்தான். பணம் இல்லாமல் எதையும் செயல்படுத்த முடியாது. உங்களிடத்தில் பணம் இருக்கிறதாக உறவுகள் உணர்ந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷமான மரியாதையை கொடுப்பார்கள். உங்களிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது என்று நண்பர் வட்டாரம் அல்லது நண்பர் குழுவினர் நினைச்சா உங்களை தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிட்டா தூக்கி உதறி போட்டுருவாங்க. இவனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன இந்த சமூகம் நம்மை ஒரு தூசியை போல உதறி போடும். ஆக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் அவசியம்தான். திருக்குறளில் ஒன்றிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நித்தியத்துக்கு வரணும், முக்தி அடையணும், மோட்சத்துக்கு வரணும்னா அருள் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா அந்த அருள் அவர் தான் தர்றாரு. இந்த உலகத்துல வாழணும்னா என்ன வேணும்? பொருள் வேணும், பணம் வேணும். இது இருந்தா தான் உலகத்துல வாழ முடியும். ஆகவே உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த பணத்தை தேடுவதிலேயே நாம் கவனம் செலுத்தி விட்டு இந்த தெய்வீக சந்தோஷத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்படின்னா அந்த பணத்தை குறித்து எனக்கு அக்கறை தேவையில்லையா, பணத்தை குறித்து நான் கவனமா இருக்க வேண்டியது இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக பணம் ஈட்டுங்கள், பொருள் சம்பாதியுங்கள். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கடமை. ஆனால் நான் நினைக்கிறது போல பணம் ஒன்றே என்னுடைய வாழ்க்கையில போதுமானதாக இருக்கும் என்றால் நிச்சயம் இல்லை. எத்தனை பேர் சமூக வலைதளங்களிலே பார்த்தீர்கள் எனக்கு தெரியவில்லை. சில வாரங்களுக்கு முன்பதாக துருக்கியிலே நடந்த கிட்டத்தட்ட பல கட்டடங்கள், நான் நினைக்கிறேன் 23, 27 கட்டடத்துக்கு சொந்தக்காரர் கையில பிரெட்டோட இருக்கிறார். அழுக்கா இருக்குது உடம்பெல்லாம். ஒரே நாளில் எல்லா கட்டடங்களும் உடைஞ்சு போச்சான் பூமி அதிர்ச்சியில. வீதிக்கு வந்து விட்டார் அந்த மனிதன், பல கட்டடங்களுக்கு அதிபதி. ஆக பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழ முடியாது. நிறைய பேருடைய லைஃப்ல இந்த பணத்தை குறித்ததான லஸ்ட், பணத்தை குறித்ததான இச்சை என்பது அவங்க மனசுல இருக்கிற சந்தோஷத்தை அபகரித்திருது. துக்கம் வந்துடுது. துக்கம் வருவதற்கு முதல் காரணம் பணத்தின் மேல் வைக்கிற அதீத ஒரு பேராசை. ஆசைப்படுங்கள், ஆனால் பேராசைப்பட வேண்டாம். ஆசைப்படுங்கள், ஆனால் ஆமா, ரெண்டுக்கும் ஒரு சின்ன நூல் இடைவெளி தான். புத்தர் சொன்னார்னு ஒரு ஹைக்கூ கவிதை எழுதியிருந்தது. ஆசைப்படக்கூடாது என்று சொன்ன புத்தருக்கும் ஒரு ஆசை இருந்தது. அது என்ன ஆசை என்றால் மனிதர்கள் வீணாக ஆசைப்படக்கூடாது என்பதே அவரது ஆசை. புரியுதா உங்களுக்கு?
ஆசைப்படக்கூடாது என்று சொன்ன புத்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. இது என்ன ஆசை என்றால், ஆசை மனிதர்கள் வீணாக ஆசைப்படக்கூடாது என்பதே அவரது ஆசை. அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது, மனிதர்கள் துக்கமா வேதனையா இருக்கிறது பணத்தினால, பண ஆசையினால. ஆனால் பணம் ஈட்டுவதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கர்த்தர் பூமியிலே தந்திருக்கிறார். நம்முடைய மனதை அதன் மேல் வைத்து விடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு வருகிற முதல் துக்கம் பணத்தை குறித்ததான ஒரு பிடிமானம். லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற போது, ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்த ஒரு மனிதனுக்கு துக்கம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்தையும் லூக்கா 19வது அதிகாரத்தையும் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இன்றைக்கு வாசியுங்கள். 2 சாப்டர் வாசிங்க. ஒன்னு லூக் சாப்டர் 18, மற்றொன்று லூக் சாப்டர் 19. இந்த 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவானையும் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானையும் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவனுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. அவன் ஆனால் ஒரு யங் ரிச்சஸ்ட் மேன், ஒரு இளமையான ஒரு வாலிபன் அவன். ஆனால் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு பணக்காரனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவனுடைய பேர் இருக்கிறதா? அவன் பேரு சகையு. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். 2 அதிகாரத்திலுமே ஐஸ்வர்யவான்களை பார்க்கிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சந்திக்கிற அந்த ஐஸ்வர்யவான இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரர் கொடு அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானை பார்த்து அப்படி ஆண்டவர் எதுவுமே சொல்லல. ஆனா அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஒரு மாற்றத்தை பாருங்க. நான் என் ஆஸ்தியில பாதிய அவனே சொல்றான். He proclaimed himself. அவனே அறிவித்துக் கொள்ளுகிறான், அவனுக்குள்ளே தீர்மானிக்கின்றான். ஆண்டவரிடத்துல சொல்லிட்டான், எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவான். 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் இல்ல. ஆனா இந்த 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் எதையும் ஆண்டவர் விட சொல்லல. அவர் எதையுமே சொல்லல. நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. ஆனா அவர் சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, மீட்பு கொடுத்துட்டாரு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையில ஏன் இந்த வேறுபாடு? அப்ப பணத்தை தேவன் வெறுக்கிறாரா என்றால் இல்லை. பணத்தை தேவன் வெறுக்கவில்லை. பணம் என்பது நாம் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கொடைதான், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் மற்றொரு நற்செய்தி நூல், அதாவது மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த மனிதனை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? சீசரிடத்தில், ஐஸ்வர்யம் உள்ளவங்க பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒட்டகத்தின் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தால் நுழையுமே ஒழிய ஐஸ்வர்யம் எங்க போக முடியாது. இதை சொன்னோன்னா சீசருக்கு ஆச்சரியம். அப்படின்னா யார் தான் போக முடியும்? எல்லார்கிட்டையும் பணம் இருக்குதே, நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்களே, யார் தான் போக முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, ஐஸ்வர்யவான்கள் எல்லாரையும் நான் சொல்லல. அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதில்லை. அப்போ ஒரு துக்கம் ஒரு மனிதனுக்கு எதனால் வருகிறது? ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற பிடிப்பு, அந்த பேராசை, அதனால ஒரு மனிதன் துக்கப்படுகிறான். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஒரு மனிதனை குறித்து நான் ஒரு புத்தகம் ஒன்றில் வாசித்தேன், பேரை மறந்துட்டேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்த ராணி விக்டோரியா மகாராணிக்கே ஒரு நாள் தன்னுடைய அந்த அதாவது பணம் இருக்கிற கருவூலத்துக்கு சென்றார். உள்ளே சென்றவர், அவர் அந்த கோல்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்றதுக்காக, பிஸ்கட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றதுக்காக உள்ளே போனார். நிறைய பணங்கள். ஆனால் அந்த டோர் கவனிக்கல, தானா சாத்திருச்சு. அந்த டோர் வெளியில இருந்து திறக்க முடியும், லாக் ஆயிட்டுனா உள்ள லாக் ஆயிடும். இவர் எவ்வளவோ சத்தம் போட்டு பார்த்தார், யாருக்கும் கேட்கல. சோர்ந்து போனார். கடைசியில சாப்பாடு இல்லாம 2 வாரம் உள்ள இருந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வைத்து கிறுக்கி இருக்கிறார். என்னிடத்தில் கோடிக்கணக்கான பணம், தங்கம், வைரம் இருக்கிறது, ஆனால் இவை ஒன்றும் என் பசியை ஆற்றவில்லை, நான் துக்கத்தோடு மரிக்கிறேன் என்று எழுதி வைத்திருந்தார். திறந்து பார்த்தாங்க, அவர் செத்து போய் கிடந்தார். மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆகவே அன்பானவர்களே, பணம் நமக்கு அவசியம்தான்.
ஆனால் பணத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள், அது நமக்கு தேவையில்லாத துக்கத்தை கொடுக்கும். அப்ப என்ன பணத்தை குறித்து என்ன கர்த்தர் சொல்றாரு? சிம்பிள். பணத்தை நீங்க சவதரிங்க, எல்லாம் பிக்ஸ் பண்ணுங்க, பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பணத்தை நீங்க அபிவிருத்தி பண்றதுல கவனம் செலுத்துங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா உங்க இருதயத்தை என்ன செய்யாதீங்க. இது மேல 62:10 சங்கீதத்தில் இருக்க ஒரு வசனம், உன் ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6:17 மற்றொரு வசனம் இருக்கிறது இப்படி. 1 Timothy chapter 6 verse number 17, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அதாவது உங்க நம்பிக்கை எதன் மேல இருக்கணும்னா கீழே சொல்றாரு, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். எதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது? பணத்தை நீங்கள் மதியுங்கள், பணத்தை சம்பாதியுங்கள், பணத்தை ஈட்டுங்கள், பணத்தை திட்டமிடுங்கள், பொருளாதாரத்தை திட்டமிடுங்கள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. கர்த்தர் சொல்றாரு, வீடு கட்டுகிறவன் கணக்கு பார்க்கணும்னு சொல்றாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் செய்யணும். ஆனா நீங்க அதன் மேல நம்பிக்கை வைக்காம ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வையுங்கள். நான் அது சம்பாதித்தேன், என் கைகளின் பிரயாசம் எனக்கு உதவி செய்தது என்று சொல்லாது என்றார் உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில். அதனால நீங்க ஆசைப்படுங்க. நான் ஆசைப்படணும், கண்டிப்பா ஆசைப்பட்டாதான் வாழ்க்கையில மேல வர முடியும். ஆனால் உங்களுடைய மனசை பணத்து மேல வச்சிடாதீங்க. நம்பர் 1, தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை, தேவன் மேல் முழுமையான விசுவாசத்தை நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நாம் துக்கப்படுவதற்கு காரணம் நமக்கு வருகிற சோதனை, டெம்ப்டேஷன். முதலாவது துக்கம், the sorrow, நமக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு மன்னிக்கணும், பண ஆசை. பண ஆசை நமக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. 2வது, சோதனை நமக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. சோதிக்கப்படுகிற போது, ஏப்பா டல்லா இருக்கிறான்னு கேட்டா எக்ஸாம் வருது, மார்க் வருமோ தெரியல, எல்லாம் பார்த்தா பயபக்தி, பேனாவுக்குலாம் ஜெபம் பண்றாங்க சில ஆட்கள். பாஸ்டர் இந்த பேனாவுக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க, இதுலதான் எழுத போறேன் அப்படின்றாங்க. திடீர்னு பயபக்தி வந்துருது பிள்ளைங்களுக்கு, நேர்மணங்கள் போட்டு ஜெபிக்குது. பாவம் பிள்ளை இப்படி பக்தி பரவசமா இருக்கு, என்னன்னு கேட்டா எக்ஸாம குறிச்ச பயம். அது சோதனைன்னு வந்துட்டா, அந்த 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 டெம்ப்டேஷன், அது டெஸ்ட் வந்துட்டா நமக்கு ஒரு பயம் வருது இல்லையா? சில மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் துக்கம் வருதுன்னா, சோதனைக்கு நடுவில் துக்கம் வந்துடுது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த துக்கம் சோதனையினால் வருகிறது. சரி, இந்த துக்கத்திலிருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது? சோதனை வரணும் ஒருத்தருக்கும். அல்லேலூயா. சோதனை ஒரு மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. சரிங்க, இந்த சோதனை தரும் துக்கத்திலிருந்து நான் எப்படி என்னை தப்புவித்துக் கொள்வது? சிம்பிள், பிரேயர் தான் அதுக்கு சரியான சோர்ஸ். பிரேயர் பண்ணுங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். ஜெபம் ஆண்டவர் சொன்னார். 22 லூக்கா 40 வாசிக்கிறோம். 22 chapter verse number 40. லூக் என்ன எழுதுறார் பாருங்க, இங்கே ஆண்டவர் சொன்ன விஷயத்தை எழுதுகிறார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த சோதனையினால நீங்க துக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஜெபம் பண்ண கத்து கொடுக்கும் போது கூட அதை சொல்றார். பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டல் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்புறம் என்னன்னைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு. எத்தனாம் வசனம் அது? மத்தேயு 6:13 வசனம். சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்ப சோதனை தருகிற துக்கத்திலிருந்து எஸ்கேப் ஆறதுக்கு 2வது பாருங்க ரெமெடி என்னன்னா பிரேயர். முதல்ல சோதனை என்பது பண ஆசையினால் வருகிறது. அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். 2வது, சோதனை துக்கத்திற்கு காரணமா இருக்கிறது. இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னா பிரேயர், ஜெபம். 3வது, வியாதி ஒரு மனிதனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் இருக்கு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, நல்ல பேரு புகழ் இருக்குது. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் மனசுல துக்கம் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை? ஏன்? பணத்தை எவ்வளவு நாளும் செலவு பண்ணுங்க, என்னுடைய அண்ணன் காப்பாற்றப்படணும், என் தம்பி காப்பாற்றப்படணும், என்னுடைய மகள் காப்பாற்றப்படணும். அவ வியாதி துக்கத்தை கொண்டு வருகிறது. வாசிக்கலாம், யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, துக்கம், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்களுடைய நண்பர்கள். அவனுடைய துக்கம், யோபுவினுடைய துக்கம் மகா பெரிய துக்கம்.
அவ்வளவு பெரிய துக்கம். யோபு பின்னும் அந்த புத்தகத்திலே சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறான், என்னுடைய துக்கத்தை குறித்து சொல்லும்போது, அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாயிருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாதது. 16:6 கூட பாருங்கள். 16:16. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பாருங்க, பேசாமல் நான் பேசினாலும் என் துக்கம் ஆறல. அவ்வளவு பெரிய துக்கம்ன்றான். அப்ப அதாவது வியாதி ஒரு மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. இதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கான ரெமெடி என்ன? முதல்ல பண ஆசை துக்கத்தை கொடுக்கிறது. அதுக்கான ரெமெடி கர்த்தர் மேல நம்பிக்கை. ரெண்டாவது சோதனை துக்கத்தை கொடுக்கிறது. அதுல வெளியில வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். மூணாவது வியாதி ஒரு துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அதுல இருந்து வெளியில வரைக்கும் என்ன பண்ணணும்னா, என் உத்தமத்துல நான் உறுதியா இருக்கணும். வசனம் 1:1 யோபு, வசனம் 2:3, வசனம் 2:9, வசனம் 1:1, வசனம் 2:3, வசனம் 2:9. இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னா பாருங்க மனைவி சொல்கிறாள், நீ உத்தமமா இருக்கிறீ, இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறேன்னு சொன்னா. கர்த்தர் சொன்னார், என் தாசன் உத்தமன் சன்மார்க்கன் என்று சாட்சி பகிர்ந்தார். அவன் உத்தமனா இருந்ததுனால அவன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறியது. அவன் எதை இழந்தான் அதையெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த வல்லமை, அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தமமாய் நடக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும் ரிமூவ் பண்ணிருது, அழிச்சிருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாலாவதாக துக்கத்திற்கான காரணம் மரண பயம். சில நேரங்களில் ஒரு விதமான பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது. நம்மளுடைய உயிர் போயிடுமோ, மரண பயம். மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்ட மக்கள் அதிகம். மரண பயத்தினாலே பாதிக்கப்படுவர்கள் அதிகம். ஒண்ணுமே நடந்திருக்காத பயப்படுவாங்க. அச்சம் அவர்களை ஆட்டி படைக்கும். எத்தனையோ பேர் மரண பயத்தில் இருந்த நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். இப்பவும் இந்த தொலைபேசி அழைப்புகள், நிறைய பேர் அப்படி மரண பயத்தினால பாதிக்கப்பட்ட, செத்துருக்கணும்னு பயமா இருக்குது. நிறைய பேர் அந்த மரண பயத்தினால் பாதிக்கப்படுறாங்க. இந்த மரண பயத்திலிருந்து மரண பயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருகிறது. ஒரு வியாதி, ஒரு பலகீனம் வருகிற போது மனிதர்கள் துக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மரண பயம் இருக்குது பாருங்க. இந்த மரண பயமே ஒரு பெரிய துக்கம் தான். இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? மரண துக்கம், பெரிய துக்கத்தை ஜனங்கள் சந்திச்சாங்கன்னா, ஒரு எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 4:3, மகா துக்கம். இந்த துக்கம் எதன் அடிப்படையில்? மரண பயம். செத்துருவோம், நாமளும் செத்துருவோன்ற மரண பயம். அந்த மரண பயத்திலே பீடிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, யுத்த காலங்கள், அந்த நேரத்தில் நான் ஒரு முறை இலங்கையில் இருந்த போது அங்கங்கே செக் பாயிண்ட்ஸ், சில இடங்களை குண்டு சத்தம், எல்லாரும் அந்த உயிரை கையில பிடிச்சுதான் பயணம் செய்யறாங்க. அவங்க போறத உயிரை கையில பிடிச்சுதான் போறாங்க. என்னுடைய இடையில ஒரு மிலிட்ரி அவங்க மறிச்சு செக் பண்ணும்போது என்னுடைய சுட்கேஸை ஓபன் பண்ணி அப்படியே கவுத்து விட்டுட்டாங்க. அவங்க எல்லாம் யாரை பார்த்தாலும் அவங்க மிலிட்ரிக்காரங்களுக்கு, ஆர்மிக்கு விடுதலை புலிகள் ஏதோ ஒரு வேஷத்துல வருவான், அந்த சந்தேக கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு. கடைசியில் என்னை பார்த்து விடுதலை புலின்னு தெரிஞ்சிருக்கு பாரு. நம்மளை பார்த்து அப்படியே இருக்கு, கவுத்து விட்டார். நல்ல வேளை என் பைபிளை பார்த்தார் அந்த ஆர்மி. ஆர் யூ பிரீஸ்ட் அப்படின்னு சொன்னேன். எஸ் ஐ எம் பிரீஸ்ட், வெரி சாரி. எல்லாம் உட்கார்ந்து அவரே அடுக்கி கொடுத்து லாக் பண்ணி கொடுத்தார். ஓமந்தைன்னு ஒரு இடம், அந்த இடத்துல அந்த செக் பாயிண்ட் எல்லாம் நிறுத்தி தராவா செக் பண்ணுவாங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்க காலத்துல மரண பயம், மக்கள் உயிரை கையில பிடிச்சுதான் இங்கும் அங்கும் டிராவல் பண்ணாங்க இந்த யுத்த காலங்கள் எல்லாம். மரண பயம் என்பது ஒரு மனிதனுக்கு பெரிய துக்கத்தை கொடுக்கிறது. வியாதி, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனையில பாருங்க எவ்வளவு பேர் அந்த துக்கத்தில் இருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் போய் பாருங்க, உயிரோட வந்துருவாங்களா என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என்னுடைய கணவர் உயிரோட வந்துருவாரான்ற அந்த ஒரு பதபதைப்பிலே மக்கள் இருக்கிறாங்க. ஐசியூக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பயத்திலிருந்து நாம் வெளியில வருவதற்கு, இது வியாதியினால் வருகிற அந்த, அதாவது மரணம் வந்துருமோன்றது அதை சொல்லலை நான். இயல்பா சிலருக்கு மரண பயம் இருக்கும். நல்லா இருப்பாங்க, ஆனா பயந்துக்குவாங்க, செத்துருவோமோன்னு நினைப்பாங்க, பய உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியில வரணும்னா, இங்க இந்த மக்கள் ஒரு மரண பயத்துல துக்கத்தை சந்திச்சாங்க. இங்க கர்த்தர் வச்சிருக்க ரெமெடி என்னன்னா, உபவாசம் போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மரண பயம் போயிடுச்சு. ஃபாஸ்ட் பண்ணாங்க. 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு உபவாசம் போட்டாங்க. புசியாம குடிக்காம ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ரொம்ப எஃபெக்டா இருந்துச்சு. நீங்க 9:21 வாசித்து பாத்தீங்கன்னா, எந்த மக்கள் துக்கமா இருந்தாங்களோ அந்த மக்கள் எல்லாரும்
அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ துவங்கினாங்க. 9:21 நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மகிழ்ச்சி, மரண பயம் போயிடுச்சு. ஐந்தாவதாக, நமக்கு கேட்டு எதுவும் இல்லைன்னா, எதுவும் நடக்கலைன்னா கஷ்டமா இருக்கலாம். நாம விரும்பினது நடக்கல, வீடு கட்டுற காரியம் எதுவும் இல்லைன்ற நிலை வரும் பொழுது ஒரு துக்கம் வந்துடும். இந்த துக்கம் அன்னாளுக்கு வந்துச்சு. இல்லாமை, வெறுமை அவளுக்கு வந்தது. அந்த துக்கம் அவளை ஆட்டி படைத்தது. 1:18 நாம் அதை குறித்து குறிப்பு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:18 பார்க்கிறோம். துக்கம் ஒரு மனிதனை பாதிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த மனிதனுக்கு அவன் கேட்ட எதுவும் இல்லாது போகிற போது துக்கம் அந்த மனிதனை ஆட்டி படைக்கிறது. இதுக்கான ரெமெடி இந்த அன்னாளுடைய லைஃப்ல அவள் செய்த காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றாள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய ஆலயத்திலே அவள் தன்னை அர்ப்பணித்து தேவனை நோக்கி பார்த்தாள். அவ்வளவுதான். கர்த்தர் அந்த மனுஷனுடைய லைஃப்ல துக்கத்தை கர்த்தர் மாற்றி 1 சாமுவேல் 2:1 வாசிக்கிறது போல ஒரு பெரிய களி கூறுதலை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று அவரை நோக்கி பார்ப்பது. ஆறாவதாக, துக்கம் நமக்கு வருவதற்கு மற்றொரு காரணம் தேவன் நமக்கு தருகிற சிட்சை. நாம் செய்த தப்பு, நாம் செய்த பாவத்திற்கு அவர் நம்மை சிட்சிக்க துவங்குகிற போது நாம் துக்கப்படுகின்றோம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அந்த துக்கம் என்பது நமக்கு அந்த டைம்ல நமக்கு ஒரு பெரிய துக்கம், சிட்சை என்பது அந்த டைம்ல நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கலாம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஒரு சிட்சை என்று வருகிற போது நாம் துக்கப்படுகிறோம். இந்த சிட்சையிலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து நாம் வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள். ஆண்டவர் தருகிற சிட்சை என்பது காரணமாக கர்த்தர் கொடுக்கிறது. அதை சகிச்சுக்கணும். நீங்க என்னை கொட்டுங்கப்பா, வாங்கிக்கிறேன் ஆண்டவர், என்னை தண்டிச்சாலும் நான் என்ன செய்யறேன்? ஏத்து. நான் செஞ்ச தப்பு தான், நான் இதை கடந்துதான் போகணும். அவன் நிந்திக்கட்டும், நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொன்னார் அப்படின்னு தாவீது சொல்றான் சீமையை தூசிக்கும் போது. இந்த தண்டனைக்கு அவசியம்தான், இந்த சிட்சை எனக்கு அவசியம்தான். சிட்சையை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த துக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஏழாவதாக, துக்கம் வருவதற்கு காரணம் நம்முடையவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கும் போது, நம்முடையவர்கள் தேவனுடைய எல்லை விட்டு பின்வாங்கும் போது, நாம் விரும்புவதற்கு நேரெதிரை நடக்கிற போது, ஒரு பின்மாற்றமான நிலைக்கு செல்கிற போது நாம் துக்கத்தை சந்திக்கின்றோம். எஸ்ரா புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். நம்முடையவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகும்போது நமக்கு ஒரு துக்கம் வருகிறது. ஒருவேளை உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், நீங்கள் பெற்றெடுத்த கற்ப பிறப்புகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவருடைய குற்றத்தை ஆண்டவர் மன்னித்து அவர்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து துக்கத்தோடு இங்கே ஒரு மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். அங்கே அவனுடைய பேரு யோகனான் என்கிற ஒரு மனிதன். அதன் பிறகு சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க சில சீர்திருத்தம் பண்றாங்க. அந்த பின்மாற்றத்திலிருந்து மக்களை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. துக்கம் ஏன்? நமக்கு வேண்டியவருடைய பாதை மாறும்போது நாம் துக்கப்படுகிறோம். எங்களுக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அதுல 10ல் ஒருத்தராவது கணவருடைய பிரச்சனை, மனைவினுடைய பிரச்சனை, அவருடைய போக்கு சரியில்லை, அந்த மாதிரி தான் நிறைய கால்ஸ் வருது. சிலர்லாம் அழுகிறாங்க. அவ்வளவு வேதனை, வெளியில சொல்ல முடியாத வேதனை, வெளியில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சாட்சி கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கேட்பதற்கு கூசுகிற அளவுக்கு பிரச்சனைகள், மனிதர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள். என் கணவர் ரட்சிக்கப்படுவாரா? என்னுடைய மனைவி, என்னை விட்டு பிரிந்து போன மனைவி, முந்தா நாள் ஒருத்தர் போன் பண்றாரு, உங்க வீட்டுக்காரங்களே பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க பாஸ்டர், டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு அழுகிறார் ஒரு சகோதரன். அந்த பெண் மேல அவருக்கு அவ்வளவு பாசம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. நமக்கு அருமையானவர்கள் பாதை விலகி போகிற போது, கணவனோ மனைவியோ, அதை விட்டுருங்க, பிள்ளைகள், நாம் எதிர்பார்க்க மாறாக தவறான பாதையில செல்லுகிற போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய மனசுல ஒரு துக்கம் வருகிறது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க பேசக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சாந்தமா பேசுங்க. 2 தீமோத்தேயு chapter 2 verse number 25-26 நினைக்கிறேன்.
அவங்க பிசாசுனுடைய பிடியில இருக்கிறதுனால அவங்களுக்கு சாந்தமா நீங்க உபதேசம் பண்ணணும்னு இருக்குது. வாசிங்க இந்த வசனத்தை. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சாந்தமா உபதேசம் பண்ணுங்க. நீங்க உங்களை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க. ரொம்ப ஹம்பிள் அப்ரோச் பண்ணுங்க. அவங்க பிசாசுடைய பிடியில் இருக்கிறாங்க, பிசாசுடைய இச்சையின்படி செய்ய துடிக்கிறாங்க. அவங்கள வெளியில மெதுவா கொண்டு வரணும்னா நீங்க ரொம்ப சாந்தமா உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. நீங்க ரொம்ப கவனமா டீல் பண்ணீங்கன்னா. சபைக்கு வந்துட்டு நிறைய பேர் வராம போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அவங்களோட சாந்தமா பேசுங்க. ஆலயத்துக்கு வந்துட்டு வராம போனாங்க, சாந்தமா பேசுங்க. இயேசுவை பற்றி தெரியும், அவங்களுக்கு சாந்தமா பேசுங்க. சாந்தமா பேசி கர்த்தருக்குள்ள கொண்டு வாங்க. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல, ஆண்டவர் விட்டு வெகு தொலைவில் போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அது நமக்கு மிகுந்த மனவேதனை. நாளை என் மூலம் ரட்சிக்கப்பட்ட சிலர் பின்வாங்கி போகிற போது உள்ளம் அவ்வளவு வேதனையா இருக்கும். எப்படியாகிலும் அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வர வேண்டுமே. எல்லாரும் நாம ஜெபிக்க போறோம், கண்களை மூடி.